ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாலாடையிலேருந்து எப்படி நெய் ஈஸியாக வீட்டிலே எடுக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இது வரைக்கும் கோவை ஈட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாலாடை எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலை நல்லா காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து இந்த மாதிரி ஆடையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாவே பாலாடை கிடைக்கும். இது எனக்கு 1 லிட்டர் பால்லேருந்து எனக்கு இவ்வளோ ஆடை கிடச்சிருக்குது. பால் நம்ம கொதிக்க வைக்கும் போதே கொஞ்சம் சிம்மில் வச்சு கொஞ்சமாக வற்ற வச்சிடணும். அப்போ தான் நல்லா நமக்கு ஆடை கிடைக்கும். பாருங்கள், எனக்கு இவ்வளோ ஆடை கிடச்சிருக்குது. இதே மாதிரி நான் ஒரு 10 நாள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை காலையில் நம்ம நெய் எடுக்க போகிறோம் அப்படின்னா நைட்டே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியில் வச்சிடணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அது கூட 1 கப் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்குறோம்ல ஆடை, அதை எடுத்து போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். நல்லா கூலிங் இல்லாமல் போட்டுக்கோங்க. லைட்டாக கூலிங் இருந்தாலும் பட்டர் வராது. மிக்ஸி போட்டுடலாம். பாருங்கள், மிக்ஸி போட்டுட்டு நமக்கு நல்லா மேலே பட்டர் நல்லா மேலே இருக்குது. இதை அப்படியே ஒரு ஃபுல்லாக ஐஸ் வாட்டர் உள்ள தண்ணியில் போட்டுறணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. இந்த பட்டரை கூட எடுத்து நமக்கு தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கேக் செய்கிறதுக்கு, அப்புறமா ப்ரெட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கெலாம் நம்ம இந்த பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. இப்படி ஏன்னா 10 நாள் நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணியே வச்சுருக்குறோம். நல்லா கழுவிட்டு இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நம்ம வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். திரும்பியும் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பியும் அதே மாதிரி ஆடையை போட்டுக்கோங்க. மிக்ஸியில் போட்டிங்கன்னா இதே மாதிரி வந்துடும். திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி, ஐஸ் வாட்டர், ஆடையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 100 கவுண்ட் பண்ணுங்க. மிக்ஸியை ஓட விடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். பட்டர் தனியாக வந்துடும். பாருங்கள், நமக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்குது அவ்வளோ ஆடையிலேருந்து. இப்போ இதை கொஞ்சம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு கொஞ்சம் பெரிய சட்டியிலே வைங்க. சின்ன சட்டியில் வைக்காதீங்க, பொங்கி வழிஞ்சிரும். அதுக்காக நல்ல பெரிய சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டர் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு தண்ணி அப்படியே வடிச்சிட்டு போடுங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் இந்த பட்டரெல்லாம் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வை ஆனில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் சிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. பாருங்கள், எல்லா பட்டரும் மெல்ட் ஆயிடுச்சு. இனி சிம்மிலே வச்சிடலாம் அடுப்பை. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வரும். நீங்கள் சின்ன சட்டியில் வச்சிங்கன்னா அந்த ஸ்டேஜில் பொங்கிடும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நல்லா தண்ணியாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கட்டியாகும். இது கொஞ்சம் நல்லாவே திக்காயிருச்சுது.
பாருங்கள், இப்போ அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு. கொஞ்சமாக நெய் பிரிஞ்சு வருது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெய் ரெடி ஆயிடும். பாருங்கள், நெய் கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிருச்சுது. இப்போது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இதில் வந்து முருங்கை இலை சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு இப்போ முருங்கை இலை கிடைக்கல, அதனால் நான் வெறும் வெந்தயம் மட்டும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. போதும், இதை அப்படியே ஆற விட்டுறணும். பாருங்கள், நமக்கு நெய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரிப்பு வச்சுக்கோங்க. வச்சு அப்படியே இதை வடிகட்டிடுங்க. ஏன்னா கீழே டஸ்ட்லாம் இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்டிலே நெய் செஞ்சாச்சு. பாருங்கள், நல்லா இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. இதிலலாம் தோசை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.